கண்ணு மூக்கு காது வாய் அப்புறம் இந்த தொடர்ந்து இந்த ஸ்கின்னு இதை தோல் இதெல்லாம் வந்து பஞ்சேந்திரியன்ட்டு. இது எப்படி வந்து ரொம்ப இது மாதிரி தான் பண்ணணும், ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னா அதையே நினைக்க தோணுறது அந்த மைண்டு தான் அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. பட் ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கிற பர்சன் இந்த மைண்டை வந்து கரெக்டாக நல்ல விஷயத்துக்கு போடுவோம். இப்போ வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா அவன் என்ன பண்ணுவான், ஸ்வீட்டுக்கு பதிலாக ஒரு சாண்ட்விச் ஏதாவது சாப்பிட்டு தயிர் ஏதாவது சாப்பிட்டுட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணிப்பான். ஒரு படிக்கிறவன் வந்து பாடம் படிக்கிறவன் வந்து யோசனமாக பார்க்கணுன்ட்டு மைண்டு சொல்லிகிட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், மைண்டை வந்து எஃபர்ட் ஒரு இந்த சக்தி கொடுத்துட்டு அதை வந்து வேற ஏதாவது பண்ண நல்ல விஷயத்துக்கு அவன் படிக்கிறதுக்கோ இல்லாட்ட படிப்பு சம்மந்தமாக எதையாவது பார்ப்பான் அவன். ஸோ அது மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மைண்டை வந்து நம்ம வந்து ஒரு எஃபர்ட், அந்த எஃபர்ட்டுங்கிற வேர்டு பிரயத்னம்னு கொடுத்துருக்கேன். அதை நான் எப்பத்தாலும் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் இந்த கீதால கிருஷ்ணர் சொல்றாரு, உபநிஷத்துலயும் அதுதான் சொல்லியிருக்கு. ஓகே, நம்ம மைண்டுக்கு வந்து எஃபர்ட் கொடுக்கணும். அந்த எஃபர்ட் வந்து அதுதான் முக்கியம். அதை நம்ம எவ்வளோ வீக்காக இருந்தால் கூட அந்த எஃபர்ட் வந்து நம்மளை தூக்கி விடும். அந்த விஷயம்னா என்ன தெரியுமா, அந்த வஸ்து அந்த ஒரு சாமான் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வீட் வந்து நாக்கை வந்து ஒரு நம்மளை வந்து ஊக்கம் பண்ணும், அது சாப்பிடுன்ட்டு ஒரு நல்ல சினிமா நம்மளை பாருன்னு சொல்லும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து நம்மளை எடுத்துன்னு வந்துடும். ஸோ நம்ம கோல் நோக்கி நம்மளை போகணும். எதுனா அந்த அபியாசம்னா நம்ம போடுற அந்த ப்ராக்டிஸ், அந்த எஃபர்ட், நம்ம திருப்பி நம்ம எது பண்ணுறோமோ அதுதான் நம்மளை ஆக்கும். விஷயாமிஷலோபேன பிரேரேதி மனஹா பிரேர்த்தி இந்திரியம் தன் நிருந்தியாத் பிரயத்தேன ஜிதே தஸ்மின் ஜிதேந்திரிய தான் எல்லா அர்த்தமே இந்த ஸ்லோகத்துக்கு. தன்யவாதம்.